ராமரை நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கும். ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் முடிஞ்ச பிறகு ராவணன் போர்க்காயங்களுடன் மரணப்படுக்கையில இருக்கிறாரு. அப்ப ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு ராவணன் கிட்ட இருந்து வாழ்க்கைக்கான நியதிகளை கத்துக்கோ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. லக்ஷ்மணன் ராவணன் படுத்துட்டு இருந்த இடத்துக்கு போய் ராவணன் தலைப்பகுதி கிட்ட நிக்கிறாரு. ராவணன் லக்ஷ்மணனை பாக்குறாரு, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. இதுல கோபமான லக்ஷ்மணன் தன் அண்ணன் கிட்ட வந்து ராவணன் எதுவும் பேச முன்வரல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட நீ எங்க நின்னுட்டு இருந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நான் ராவணன் தலைப்பகுதி கிட்ட நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட இருந்து நாம எதுனா கத்துக்கும் போது அவங்கள ஒரு குருவா தான் பார்க்கணும். குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவங்க கால் கிட்ட நிக்கிறது. ராவணன் கிட்ட இருந்து உலக நியதிகளை கத்துக்கிறப்போ ராவணன் கால் கிட்ட நிக்கணுமே தவிர தலை கிட்ட நிக்க கூடாது அப்படின்னு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட லக்ஷ்மணன் மீண்டும் ராவணன் கால் கிட்ட போய் நிக்கிறாரு. ராவணன் லக்ஷ்மணனை பார்த்து உலக நியதிகளை உபதேசம் செய்ய ஸ்டார்ட் பண்றாரு.